வணக்கம். பொன்னி சுதாகரன். சித்தர்களின் ரகசியமும் மனிதனின் அறிவும் இன்றைய தலைப்பு. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ரகசியம் என்ன? சித்தர்களுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்க தவபுருஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லா விஷயங்களையும் ஆண்டு அனுபவித்து துறந்தவர்களாகவும் இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாமல் தன்னை தனித்துவமாக்கி கொண்டு தனக்கான வல்லமையை செயல்திறனோடு செயலாக்கிய நபர்கள் சித்தர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்தலம், அவங்களுடைய இடம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா சித்தர்களையும் பாருங்க, 18 சித்தர்களையும் எடுத்து பாருங்க, எல்லாருமே மலைவாச ஸ்தலங்கள்ல தான் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வெளிப்பாடுகள் இருந்திருக்கும். ஏன்னா மலை அப்படிங்கிறது இயல்பாகவே சனி கேது அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் மலை. அப்போது சித்தர்களுடைய அந்த ரகசியங்கள், ஆச்சரியங்கள், நுணுக்கங்கள் அப்படிங்கிற விஷயம் மாதாந்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தின நாட்களில் ஒரு தெளிவான விஷயங்களை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை மனிதனுடைய அறிவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் ஒளிவட்டமாக ஒவ்வொருத்தருடைய அந்த ஜீவ சமாதிகளுக்குள்ளார அந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை தின நாட்களுக்குள்ளார அவங்களுடைய ஆகர்ஷண சக்திகள் வெளிப்பாடு ஏற்படும். ஸோ இப்போ இந்த சித்தர்கள் ரகசியம் அப்படிங்கிறதுல சதுரகிரி மலை, பர்வதமலை, கொல்லிமலை இப்படி மலை வாசஸ்தலங்களை சித்தர்களுக்காக ஆரம்பத்தில் மூலநூல்களில் நிறைய எழுதியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு சித்தர்களுடைய குறிப்பிட்ட ஒரு இடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கொல்லிமலை. இங்கே நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அந்த சித்தர்கள் பாறையை தங்கமாக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான சக்தியை பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு நம்மளுடைய மனிதனுடைய அறிவிட இளவயது காலகட்டங்கள்லேயே நிறைய நபர்கள் சித்தர்களை பற்றி படித்து தெரிஞ்சு சித்த ஞானத்தை பெறக்கூடிய சித்த புருஷிகளாக நிறைய பேர் உருவாயிட்டு இருக்காங்க. இளம் வயதிலேயே 20 வயது, 30 வயது, 25 வயது, 35 வயது அந்த காலகட்டங்களிலேயே மனிதனுடைய எண்ணம், செயல், உணர்வு, உணர்ச்சி இந்த 4 விஷயங்களும் கலந்து தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கணவன், குழந்தை, குடும்பம் அப்படிங்கிற விஷயங்களை பயன்பட்டுட்டு இருந்தாலும், அதில் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பட்டுட்டு இருந்தாலும், சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் அவங்களுடைய எண்ணம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் டூல்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிறது கூகுளில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே எந்த விஷயங்களை உணர்த்துதுன்னா, ஏற்கனவே சித்தர்களே கூடு விட்டு கூடு பார்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் பெற்ற நபர்களாக இருந்தாங்க. நம்ம ஒரு தொலைத்தொடர்பு துறையில் ஒரு மொபைல் நெட், இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ், நம்ம காற்று அலையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய விஷயங்களை அறிவுக்கு தேடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவின் உணர்வு அப்படிங்கிறத எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்குது. ஸோ என்னுடைய வலைதளத்துக்கு அறிவின் உணர்வுன்னு நான் பெயர் வச்சதுக்கு காரணமே இந்த உந்து சக்தி தான். மன ரீதியாக ஏற்பட்ட உணர்வு, அந்த அறிவை தொடும் பொழுது என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை படித்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பல நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வலைப்பதிவு தான் அந்த அறிவின் உணர்வு என்று சொல்லக்கூடிய எமது வெப்சைட். ஸோ இப்போ இந்த கொல்லிமலை அப்படிங்கிறதுல என்ன விஷயங்கள் புதைந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, கடையேழு வள்ளல் அப்படிங்கிறவங்களில் வல்வீரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த ஏரியாவை, அதாவது அந்த சுற்று வட்டாரத்தை ஆட்சி புரிந்த ஒரு காலகட்டம் உண்டு. 13,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கொல்லிமலையில் கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய இன்றும் பழமையான ஆதிவாசிகள் அப்படின்று சொல்லக்கூடிய நபர்கள் மனிதர் ரூபில் இருந்து தெய்வமாக உருவாக்கப்பட்ட சிலை வழிபாடு கூட கிடையாது. அங்கே வெறும் வரைபடமாக வரைஞ்சிருப்பாங்க அந்த கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை. ஸோ அந்த தெய்வம் அங்கு இருந்து பல நபர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்கு. சாதாரணமாக அந்த கொல்லிப்பாவையை சென்று வழிபட முடியாது, எல்லாராலையும் வழிபடவும் முடியாது. அந்த கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வத்திற்கு எட்டுக்கை அம்மன், எட்டுக்கை காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும்
அங்கே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மக்கள்கிட்ட அந்த பெயர்கள் இருக்குது. ஸோ இப்போ அந்த கொல்லிமலையில் பலதரப்பட்ட மூலிகைகள், பலதரப்பட்ட விஷயங்கள், சித்தர்களின் நடமாட்டம், சித்தர்களுடைய உணர்வு, சித்தர்களை கண்கால் காணுவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளாக நடக்குது அப்படிங்கிறது இன்றளவும் பலதரப்பட்ட வலைதள பதிவுகள், யூடியூப் மற்றும் புத்தகங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகச்சிறந்தமான ஆகர்ஷண சக்திகள் கொண்ட மூலிகையில் சேர்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. இன்றைக்கும் வந்து பலதரப்பட்ட வேர்கள், எங்கேயுமே கிடைக்காத வேர்கள் எல்லாமே கொல்லிமலையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த அமைப்பு உள்ளது வெள்ளிங்கிரி மலை. ஸோ இந்த 2 இடத்துலையும் பலவிதமான அற்புத சக்திகளை கொண்ட தாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வேர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய மூலிகைகளில் வந்து நிறைய அற்புதமான சக்திகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மூலிகளை பற்றி பதிவுகள்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் படித்த விஷயங்கள்லாம் இனி வந்து பதிவுகளாக நான் வீடியோ பதிவுகளாக வழங்குறேன். பார்த்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கல்வி பாடமும் நம்ம வாழ்க்கையை கட்டமைப்பதற்காக, நம்ம தொழிலுக்காக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையை பரிணாமத்தின் அடிப்படையில் நம்மளை வளர்த்து கொண்டு போனாலும், ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய இந்த மனித பிறவியாகப்பட்டது பரிணாமப்பட்டதே வந்துட்டு நம்ம எங்கிருந்து பிறந்து வந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நம்மளுடைய எண்ணம், புரிதல், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாமே ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போனாலும், நம்மளுடைய பிறப்பினுடைய சூட்சமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்களை தெரியாமல் விட்டுருக்கோம், எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் தேடல்கள் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இந்த சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்தர்களை பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து பழக்கப்படுத்தினாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களுடைய செயல்பாடு திறன் இருந்துச்சு அப்படிங்கிறத மனித அறிவு கூட ரொம்ப ஒப்பிட்டு நான் இந்த இடத்துல அந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய அளப்பரிய சக்தி மனிதனுடைய அறிவை வந்து டச் பண்ண போகும்போது பல 100,000 கோடி மடங்கு அவங்கள்ட்ட சக்திகள் இருக்கு. நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது 6ஆம் அறிவு, 6th சென்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டில் வச்சு 3 விதமான மைண்ட்ஸ் இயல்பாகவே இருக்குது. இது சம்மந்தப்பட்ட பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஸோ 3 விதமான மைண்டு நமக்குள்ளே இருக்குது. அந்த 3 விதமான மைண்டையும் நம்ம செயல்பாட்டு திறனாக்கி 6ஆம் அறிவின் மூலியமாக செயல்களை செய்கிறோம். ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, பழக்க வழக்கத்திலேருந்து, குடும்ப நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லேருந்து செயல்படுத்துகிறோம். பட் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய அதிசயமான விஷயங்கள். அப்போ சித்தர்களுடைய ஆச்சரியம், அவங்களுடைய சிறப்பு அப்படிங்கிறதும் மனித அறிவுக்குள்ளார கனெக்ட் பண்ணும் பொழுது நம்ம ஒரு கடுகளவு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த மனித அறிவுக்குள்ளார இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத விட இதை விட பல மடங்கு அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை நம்ம இழுத்துக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் தியான மார்க்கம், அதுதான் மெடிடேஷன், மன ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா அனைத்து சித்தர்களுமே தன்னுடைய பஞ்சபூத சக்திகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய 7 விதமான சக்கராவையும் இணைத்து ஒருமுக சிந்தனையோட அமர்ந்து தியானத்தின் மூலியமாக வரத்தை பெற்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சித்தர்களுடைய அதிசயங்கள். அவங்களால செய்த முடிந்த செயல்களை மனிதர்களாக நம்ம உணர்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மனித அறிவையும் சித்தர்களையும் கனெக்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் சித்தர்களினுடைய ஞானம், சித்தர்களினுடைய அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய அறிவு, இது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்குள்ளேயும் சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட சித்தர் வழிபாடு, ஒவ்வொரு ராசி, அந்த ராசி சம்மந்தப்பட்ட சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான சித்தர் யார், உங்கள் ஜாதகத்துக்காக எந்த சித்தர் வழிபடுறது சிறப்பு அப்படிங்கிற விஷயம் தேவையெனில் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய விஷயம் என்ன, ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய 3 தலைமுறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு சரியாக தெரியாது. 3வது தலைமுறைக்கு அப்புறம் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, என்ன தொழில் பண்ணாங்க, நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம பாரம்பரிய தொழில் என்ன, குலத்தொழில் என்ன, குல தெய்வம் என்ன, குலதெய்வ ஆசீர்வாதம் என்ன, காவல் தெய்வம் என்ன, காவல் தெய்வ வழிபாட்டு முறை என்ன, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவான மனிதர்கள் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மை புரிந்து கொள்வதும்
நமது குடும்ப பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதும் சித்தர்களை பற்றி தெரிஞ்சு கொள்வதும் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம், பொக்கிஷம். கடவுள்கள் எப்படியோ அதே மாதிரி சித்தர்களும் நிகரானவர்கள். ஸோ சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கோம், தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பதிவோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி. பொன்னி சுதாகரன்.